ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த நாமத்தில் சபை மக்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இம்மட்டும் நமக்கு உதவி செய்த எபினேசர் இனிமேலும் நம்மை நடத்தக்கூடிய, நம்முடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய, எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளக்கூடிய யெகோவா ஈரை அவரை கனப்படுத்தி வாழ்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த ஆராதனைக்கு ஆரம்பமாக கண்களை மூடி தேவ மகிமை நம்மை மூடிக்கொள்ளும்படி கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல பிதாவே, உம்முடைய பரிசுத்த நாமத்தை பணிந்து கொள்ளுகிறோம். நீர் ஒருவரே துதிகளுக்கு ஆராதனைக்கு பாத்திரர். நீர் ஒருவரே பரிசுத்தர், 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 பரிசுத்தர். உம்மை போல பரிசுத்தமுள்ள தேவன் வேறு ஒருவரும் இல்லை. உம்மை போல எங்களை நேசிக்கிற தேவன் ஒருவரும் இல்லை. நீர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்ததுக்காக ஸ்தோத்திரம். விசேஷமாய் கர்த்தாவே, எங்களை கண்மணி போல பாதுகாத்து எல்லா விக்கினங்களுக்கும், பிசாசனுடைய கண்ணிகளுக்கும், கொள்ளை நோய்களுக்கும், மனுஷனுடைய பொல்லாத ஆவிகளுக்கும் எங்களை தப்புவித்து எங்களை பாதுகாத்து உம்முடைய சமூகத்தில் கொண்டு வந்து சேர்த்த உமக்கு நன்றி செலுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் இந்த ஆராதனை முழுவதிலும் உம்முடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கட்டும். இயேசுவின் இனிய நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். ஆண்டவராகிய இயேசுவின் இனிய நாமத்தில் சபை மக்களை வாழ்த்துகிறேன். மீண்டும் உங்களை சந்திக்கிற இந்த வாய்ப்பை தந்த தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். I greet you all in the sweet name of our Lord and Savior Jesus Christ, and I glorify the name of the Lord for enabling me to meet you once again. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் கர்த்தருக்குள்ளாக சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? கரங்களை உயர்த்தி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Shall we all raise our hands and say hallelujah if we are glad? இந்த காலை நேரத்திலும் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிப்போம். Also in this morning we will meditate the word of God. 2 நாளாகமத்தின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள் வரை. 2 நாளாகமம் 24ஆம் அதிகாரம் 1 முதல் 13 வசனங்கள். அதிலே குறிப்பிட்ட 2 வசனங்களை மாத்திரம் நீங்கள் வாசிக்கும்படி அன்பாக நான் கேட்டுக்கொள்கிறேன். முதல் வசனத்தை வாசிக்கலாம். அடுத்தது 4வது வசனமும் 5வது வசனமும் 1, 4, 5 13வது வசனத்தையும் வாசிக்கலாம். 2 Chronicles 24th chapter verses 1 to 13. In that particularly we are going to read only the verses 1, 4, 5 and last 13th verse. யோவாஸ் ராஜாவாகிற போது 7 வயதாயிருந்து 40 வருஷம் எருசலேமில் அரசாண்டான். பெயர்செபா பட்டணத்தாளான அவன் தாயின் பேர் சிபியாள். அதற்கு பின்பு கர்த்தருடைய ஆலயத்தை புதுப்பிக்க யோவாஸ் விருப்பம் கொண்டான். அவன் ஆசாரியரையும் லேவியரையும் கூடிவர செய்து அவர்களை நோக்கி, நீங்கள் யூதா பட்டணங்களுக்கு புறப்பட்டு போய் உங்கள் தேவனுடைய ஆலயத்தை வருஷா வருஷம் பழுது பார்க்கிறதற்கு இஸ்ரவேலெங்கும் பணம் சேகரியுங்கள், இந்த காரியத்தை தாமதம் இல்லாமல் செய்யுங்கள் என்றான். ஆனாலும் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள். Joas was 7 years old when he became king, and he reigned 40 years in Jerusalem. His mother's name was Zibiah of Beersheba. Now it happened after this that Joas set his heart on repairing the house of the Lord. Then he gathered the priests and the Levites and said to them, go out to the cities of Judah and gather from all Israel money to repair the house of your God from year to year, and see that you do it quickly. However, the Levites did not do it quickly. So the workmen labored, and the work was completed by them. They restored the house of God to its original condition and reinforced it. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. Praise be to the holy name of the Lord.
வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் யோவாஸ் இஸ்ரவேல் ஜனங்கள் மத்தியிலே 7 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது ராஜாவாக அவன் ஏற்படுத்தப்பட்டான். In the chapters, in the verses that we read, we see that Joas was 7 years old and he became king. அவன் 40 ஆண்டுகள் இஸ்ரவேலை ஜனங்களை யூதா ஜனங்களை ஆண்டு கொண்டிருந்தான். And he ruled over the people of Judah for 40 years. அவன் ஆளுகையின் நாட்களில் தேவனுடைய ஆலயம் பழுதாய் கிடப்பதை அவன் அறிந்து அதை சரிப்படுத்துவதற்குரிய காரியங்களில் ஈடுபட்டான். During his reign, he knew that the temple of God was, he wants to repair the temple of God, and he did it. அவன் ஆசாரியனாய் இருந்த யோய்தாவை அழைத்து தேவனுடைய ஆலயத்தில் பழுதாய் இருக்கிறவைகளை பூர்த்தி செய்வதற்கு அதை சரிப்படுத்துவதற்கு யூதாவெங்கும் ஜனங்களை அனுப்பி லேவியர்களை அனுப்பி பணங்களை சேகரிக்கும்படி அவன் ஆயத்தப்படுத்த சொன்னான். He gathered all the people of the Judah and asked Jehoiada to repair the house of the Lord. ஆசாரியனாகிய யோய்தாவும் லேவியரை அழைத்து அந்த காரியங்களை அறிவித்து அதை சரியாக செயல்படுத்தும்படி அவன் கட்டளையிட்டான். He commanded Jehoiada, the priest, and the Levites to repair the house of the Lord. ஆனால் லேவியர்கள் அந்த காரியத்தில் தீவிரமாய் செய்யாமல் தாமதம் பண்ணினார்கள் என்று வாசிக்கிறோம். But we read here Levites did not do it quickly. They delayed. 5வது வசனத்தில் லேவியர் தாமதம் பண்ணினார்கள். In the 5th verse, we see that the Levites did not do it quickly. They delayed. ஆனால் யோவாஸ் ராஜா சொன்னது தாமதம் இல்லாமல் தேவனுடைய ஆலயத்தை சீக்கிரமாய் பழுது பார்த்து புதுப்பிக்க வேண்டும் என்று சொன்னான். But Joas had commanded Jehoiada, Levites, to do the work of the Lord quickly. ஆனால் அதை செய்யக்கூடிய லேவியர்கள் தாமதம் பண்ணினார்கள். But the people who had to do, Levites, did not do it quickly. யோவாஸ் ராஜா யோய்தாவை ஆசாரியனாகிய யோய்தாவை அழைத்து ஏன் நீங்கள் தாமதம் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள் என்று அவனை விசாரித்தான். And Joash called Jehoiada, the chief priest, and asked, "Why did you make late to prepare the house of the Lord?" தீவிரமாய் இந்த காரியத்தை நடப்பிக்க வேண்டும் என்று கட்டளை கொடுத்தான். And he also commanded them to do the work of the house of the Lord quickly. ஆசாரியனாகிய யோய்தா இந்த லேவியர்களை எல்லாம் அனுப்பி பணத்தை எல்லாம் சேகரிக்கும்படி அனுப்பி அதில் வந்த பணத்தை அந்தந்த வேலைகளுக்கு உரிய பணத்தை பிரித்து கொடுத்து அந்த வேலைகளை எல்லாம் நேர்த்தியாய் செய்து முடித்தான். And Jehoiada, the chief priest, called over the Levites and asked them to collect all the money to prepare the works of the house of God. 13வது வசனத்தில் அப்படி வேலையை விசாரிக்கிறவர்கள் தங்கள் கையினாலே வேலையை நடந்தேற பண்ணி தேவனுடைய ஆலயத்தை அதன் முந்தின சீருக்கு கொண்டு வந்து அதை பலப்படுத்தினார்கள் என்று வாசிக்கிறோம். In the 13th verse we read, the workmen labored and the work was completed by them. They restored the house of God to its original condition and reinforced it. அந்த ஆலயம் முந்தின சீருக்கு மறுபடியும் கொண்டு வரப்பட்டது. The house of the Lord was turned to the original condition. இந்த வேத பகுதியிலிருந்து நாம் அறிந்து கொள்ள வேண்டிய காரியம் என்னவென்றால் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க தாமதிக்க கூடாது. From the verses that we read, what we have to learn is we must not delay to restore the work of the Lord, to restore the house of the Lord. தேவ ஆலயத்தை புதுப்பிக்க தாமதியாதே. Do not delay to restore the house of God. தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க தாமதிக்க கூடாது. Do not delay to restore the house of God.
டிலே தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. தேவனுடைய வேலையை தேவனுடைய ஊழியக்காரர்கள் தாமதிக்காமல் அதை தீவிரமாக நடப்பிக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். The Lord desires his priests to do the work of God without any delay. கர்த்தரை ஆராதிக்கிற தொழுது கொள்ளுகிற பிள்ளைகள் கர்த்தருடைய ஆலயத்தின் வேலைகளில் தாமதம் இல்லாமல் தீவிரமாக அந்த வேலையை செய்து கர்த்தரை மகிமைப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் உங்களிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting his people, the one who worship the Lord must do not delay to prepare the house of the Lord, to restore the house of God. 7 வயதிலே அவன் ராஜ்யபாரத்தை எடுத்து அவன் 40 ஆண்டுகள் ஏறக்குறைய 47 வயது உள்ளவனாய் இருக்கும் பொழுது அதற்கு முன்பாகவே அவன் தேவனுடைய ஆலயத்தை குறித்து சிறு வயதிலேயே கரிசனை உள்ளவனாய் இருந்தான். Joash was about 7 years old. He took up the kingdom and he was very much concerned. He ruled over 40 years and he was very much concerned at the very young age about the house of God. நாம் பல ஆண்டுகள் தேவனை சேவிக்கிறவர்களாய் இருக்கிறோம். But we are serving the Lord for so many years. ஆனாலும் தேவனுடைய ஆலயத்தை குறித்து நாம் அநேக காரியங்களில் தேவனுடைய ஆலயத்திலே நாம் தாமதமாய் செய்கிறோம். But we are very much delaying in the works of the house of God. ஒருவேளை யோவாஸ் ராஜா அந்த வேலையை அவன் தாமதமாய் செய்திருந்தால், even though the king Joash has done the work very delayed to do the work, அந்த வேலை அப்படியே நின்று போயிருக்கும். the work would have been stopped. தேவனுடைய ஆலயம் பழுதாய் இருந்தது, அப்படி இன்னும் பழுதாய் இருக்கும். And the house of God would be damaged still. அங்கே பலி செலுத்தவோ பணிந்து கொள்ளவோ ஆராதிக்கவோ ஒருவரும் வர முடியாது. And therefore nobody could come or worship the Lord or sacrifice. இதை அறிந்த ராஜா தீவிரமாய் அதை பழுது பார்க்கும்படி தேவ ஆலயத்தின் மேல் கரிசனை உள்ளவனாய் இருந்து அதை செய்து முடித்தான். Knowing this, Joash was very much concerned to repair and restore the house of God. இவன் இப்படி கட்டி முடித்து எல்லாம் புதுப்பித்து முந்தின சீருக்கு ஏற்கனவே இருந்தது போல அழகாக அவன் உருவாக்கி அதை நேர்த்தியாய் கர்த்தருடைய நாமத்துக்கென்று அதை நிறைவேற்றி முடித்தான். He completed and fulfilled to glorify the name of God. He did all the works of the house of God. ஒரு சில 100 ஆண்டுகள் பிறகு தேசத்தை பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் அவன் தெற்கு ராஜ்யத்தின் மேல் அவன் வந்து அந்த தெற்கு ராஜ்யத்தில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த சில முக்கியமான பொருட்களை எல்லாம் அவன் கொண்டு போய்விட்டான். So many years later, the king of Babylon, Nebuchadnezzar, came to the south side temple of God, and he captured all the things that belongs to the house of God and captivated. அதை குறித்து எரேமியா புஸ்தகத்தில் வாசிக்கிறோம். எரேமியாவின் புஸ்தகம் 52 அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை வாசிக்கலாம். எரேமியா 52 அதிகாரம் 17, 18, 19 வசனங்களை. Regarding this, we could read in Jeremiah 52 chapter 17th, 18th and 19th verse. Jeremiah 52nd chapter 17th, 18th and 19th verse. கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் கர்த்தருடைய ஆலயத்தில் இருந்த ஆதாரங்களையும் வெண்கல கடல் தொட்டியையும் கல்தேயர் உடைத்து போட்டு அவைகளின் வெண்கலத்தையெல்லாம் பாபிலோனுக்கு எடுத்து கொண்டு போனார்கள். செப்பு சட்டிகளையும் சாம்பல் எடுக்கும் கரண்டிகளையும் வெட்டுக்கத்திகளையும் கலங்களையும் கலயங்களையும் ஆராதனைக்கு உரிய சகல வெண்கல பனிமுட்டுகளையும் எடுத்து கொண்டு போனார்கள். பசும்பொன்னும் சுத்த வெள்ளியுமான கிண்ணங்களையும் தூப கலசங்களையும் கலங்களையும் சட்டிகளையும் விளக்கு தண்டுகளையும் கலயங்களையும் கரகங்களையும் காவர் சேனாதிபதி எடுத்து கொண்டான். The bronze pillars that were in the house of the Lord, and the cords, and the bronze sea,
that were in the house of the Lord, the Chaldeans broke in pieces and carried all the bronze to Babylon. They also took away the pots, the shovels, the trimmers, the bowls, the spoons, and all the bronze utensils with which the priests ministered, the basins, the fire pans, the bowls, the pots, the lampstands, the spoons, and the cups. Whatever was solid gold and whatever was solid silver, the captain of the guard took away. வாசிக்கப்பட்ட இந்த வேத பகுதியில் நேபுகாத்நேச்சார் அவன் யூதாவின் மேல் வந்து தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பொருட்களை அவன் அதை எடுத்துக்கொண்டு தன்னுடைய ராஜ்யத்துக்கு கொண்டு போய்விட்டான். In the chapter, in the verse that we read, the captain of the guard took away all the things that belonged to the house of God, and he took away. அவன் கொண்டு போகப்பட்டவைகள் ஆலயத்தில் அலங்காரமாய் நிறுத்தப்பட்டிருந்த வெண்கல தூண்களை அவன் எடுத்து அந்த வெண்கலத்தையும் வெண்கல தொட்டி மற்றும் பொன்னால் செய்யப்பட்ட பொருட்கள், வெளியினால் செய்யப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் விலை மதிக்க முடியாத நல்ல பொருட்களை எல்லாவற்றையும் எல்லா பாத்திரங்களையும் அவன் கொண்டு போய் விட்டான். He came and took away the bronze pillars that belongs to the house of God and other precious things that belongs to the house of God. கர்த்தருடைய ஆலயத்தின் மேல் எப்பொழுதுமே எதிரிக்கு ஒரு கண் இருக்கும். Always there will be an eye for the enemy in the house of God. கர்த்தருடைய ஆலயம் என்பது இப்பொழுது சொல்ல வேண்டுமானால் தேவனை ஆராதிக்கிற நீங்களும் நானும் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். If we have to say that now we are the temple of God. எப்படி தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் பொருட்களை எல்லாம் அந்த பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் கொண்டு போய்விட்டானோ, அதே போல தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு எப்பொழுதுமே உங்களையும் என்னையும் அவன் தேவனிடத்திலிருந்து பிரித்து விட்டு அவன் பக்கமாய் கொண்டு போக அவன் எப்பொழுதும் அவன் கவனமாக இருக்கிறான். Like how the king of Babylon decided to take away all the things that belong to the house of God, likewise the Satan, our enemy, is also very much ready to distract us from the presence of God. எரேமியாவில் வாசிக்கும் பொழுது தூணை கொண்டு போய் விட்டான். பயங்கர நல்ல அலங்காரமான ஹைட்டா முகப்பில் இருக்க வேண்டிய நல்ல அந்த தூணை, வெண்கலத்தினால் செய்யப்பட்ட தூணை கொண்டு போயிட்டான். In Jeremiah we could see that he took away the bronze pillars which were in the front, located in the front place of the house of God. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் தூண்களைப் போல இருக்கக்கூடிய அநேகரை பிசாசு கொண்டு போய் விடுகிறான். Even nowadays Satan takes away the most important people who are most important people in the house of God. கர்த்தர் உங்களை சபைக்கு தூணாக வைத்திருக்கிறார். The Lord has kept you as a pillars of the house of God. அந்த முகப்பை தேவனுடைய ஆலயத்திலே முன்னாலே அதை தாங்கக்கூடிய தூணாக நிறுத்தி இருந்தது போல, like how the bronze pillars were supporting the front part of the house of God, உன்னை கர்த்தர் தூணை போல சபைக்கு வைத்திருக்கிறார். the Lord has kept you as a pillar of the house of God. சபையினுடைய காரியங்களில் நீ தாங்கக்கூடிய ஒரு நபராக ஆண்டவர் உன்னை வைத்திருக்கிறார். The Lord has kept you as a support for the house of God. ஆனால் இப்பொழுதோ எப்படி எருசலேம் தேவ ஆலயத்தை நேபுகாத்நேச்சார் வந்து அந்த தூண்களையும் வெண்கலத்தினால், வெள்ளியினால், பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரங்களை எல்லாம் அவன் கொண்டு போய் விட்டானோ, அதே போல like how the king of Babylon has came and took away all the important and supportive things that belong to the house of God, தேவனுடைய பிள்ளைகளை பிசாசு இன்னைக்கு சபைக்கு முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய பிள்ளைகளை பிசாசு வஞ்சித்து அவர்களை தன் வசப்படுத்தி கொண்டிருக்கிறான். Likewise Satan is deceiving the people of God who are very much important in the responsible for the house of God. அதில் சொல்லப்பட்டது எல்லாமே தேவனுடைய ஆலயத்தில் பயன்படுத்தக்கூடிய
பாத்திரங்கள். All the things that were mentioned here were the vessels which were used for the works of the house of God. வாசித்த அந்த வசனத்தில் விளக்கு தண்டு என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த குத்து விளக்கு அதையும் அவன் கொண்டு போய் விட்டான். In the verse that we read, we see that they also took away the lampstand. கர்த்தர் உங்களை சபையிலே எங்கே எப்படி வைத்திருக்கிறார்னா, விளக்கு தண்டை போல ஆண்டவர் வைத்திருக்கிறார். விளக்கை கொளுத்தி தண்டின் மேல் வைப்பார்கள். The Lord has kept you, even you as a lampstand. They used to keep the lamp on the stand. You are a lampstand. அப்பொழுது அந்த விளக்கின் வெளிச்சம் எல்லாருக்கும் தெரியும். When the lamp is kept on a stand, the light will reflect over everyone. விளக்கு தண்டை எடுத்து விட்டால், அந்த ஸ்டாண்டை எடுத்துட்டா விளக்கு கீழே போய்விடும். If the stand is taken away, then the lamp will go down. அந்த இடத்தில் மாத்திரம் கீழே வெளிச்சமா இருக்கும், மற்ற இடமெல்லாம் வெளிச்சம் பத்தாது, இருளா இருக்கும். It will give light only in the place where it is when it is down, it will give the light towards the lower part. கர்த்தர் உன்னை வெளிச்சத்தின் பிள்ளையாய், ஒளியின் பிள்ளையாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். The Lord has kept you as children of light. வெளிச்சம் அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய ஒன்றை பிசாசு என்ன பண்ணிட்டு இருக்கிறான்? இப்போ அவன் கொண்டு போய் விட்டான். You are the one who give light to others, but Satan has taken you away. இன்றைக்கு தேவனுடைய ஆலயத்தில் வெளிச்சமாய் சாட்சியாய் வாழக்கூடிய பிரகாசமாய் இருக்கக்கூடிய ஒன்றை இருளாய் மாற்றி வைத்திருக்கிறான். The Satan has turned you to darkness. இந்த காலை நேரத்திலும் கர்த்தர் உன்னை தூணாக நிறுத்துவதற்கும், கர்த்தருக்காக உபயோகப்படுகிற பாத்திரமாய் உன்னை பயன்படுத்துவதற்கும், விளக்கு தண்டாய் உன்னை நிறுத்துவதற்கும், அநேகருக்கு வெளிச்சம் சாட்சி உள்ள ஒரு வாழ்க்கை வாழுவதற்கும் கர்த்தர் உன்னிடத்தில் எதிர்பார்க்கிறார். The Lord is expecting you to be a pillar, to be supportive, and the lampstand to be to show light, to show paths to the people around you. இப்படி நேபுகாத்நேச்சார் எல்லாவற்றையும் கொண்டு போகும் பொழுது அங்கே முக்கியமான சில நபர்களையும் கொண்டு போய் விட்டான். When the king of Babylon took away all the things that belonged to the house of God, he also captivated some of the important people from the house of God. இப்படி கொண்டு போகப்பட்டவர்களில் சிலர் தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ, எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல், மொர்தெகாய், எஸ்தர், இவங்க எல்லாருமே சிறைப்பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் சிலர். The people who were took away from the temple of God were Shadrach, Meshach, Abed, and Daniel, Esther, Zerubbabel, and they were the few from the people who were taken away from the house of God. இப்பொழுது தேவனுடைய ஆலயம் திரும்ப அது தேவனை பணிந்து கொள்ளுவதற்கு, ஆராதிப்பதற்கு சரியான முந்தின ஸ்தானத்தில் இல்லை என்பதை அறிந்த Nehemiah, who came to know that the situation of the temple of God is right now is not in a condition to worship the Lord. அவன் பாபிலோனிலே அடிமையாய் கொண்டு போகப்பட்டபோது ராஜாவுடைய அரண்மனையில் சேவிக்கக்கூடிய ஒரு பணிவிடைக்காரனாய் இருந்தான். While he was taken away to Babylon, he was serving the king. He was a servant. அந்த நெகேமியாவை குறித்து ஒரு சில வசனங்களை நாம் வாசிக்கலாம். We'll read about Nehemiah. We will read verses about some verses about Nehemiah. நெகேமியா 2ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனங்கள். Nehemiah 2nd chapter verses 1 to 3. அர்த்தசஷ்டா ராஜாவின் 20ஆம் வருஷம் நிசான் மாதத்திலே திராட்சைரசம் ராஜாவுக்கு முன்பாக வைத்திருக்கையில் நான் அதை எடுத்து அவருக்கு கொடுத்தேன். நான் முன் ஒருபோதும் அவர் சமூகத்தில் துக்கமுகமாய் இருந்தது இல்லை. அப்பொழுது ராஜா என்னை பார்த்து, நீ துக்கமுகமாய் இருக்கிறது என்ன? உனக்கு வியாதி இல்லையே, இது மனதின் துக்கமே ஒழிய வேறு ஒன்றும் அல்ல என்றார். அப்பொழுது நான் மிகவும் பயந்து ராஜாவை நோக்கி,
ராஜா என்றைக்கும் வாழ்க. என் பிதாக்களின் கல்லறைகள் இருக்கும் ஸ்தலமாகிய நகரம் பாழானதும் அதன் வாசல்கள் அக்கினியினால் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கும்போது நான் துக்க முகத்தோடு இராதிருப்பது எப்படி என்றேன். 13வது வசனம். நான் அன்று ராத்திரி பள்ளத்தாக்கின் வாசல் வழியாய் புறப்பட்டு வலுசர்பத் துறவை கடந்து குப்பைமேட்டு வாசலுக்கு வந்து எருசலேமில் இடிந்து போன அலங்கத்தையும் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்ட அதன் வாசல்களையும் பார்வையிட்டேன். 17வது 18வது வசனத்தை வாசிக்கலாம். பின்பு நான் அவர்களை நோக்கி, எருசலேம் பாழாயிருக்கிறதையும் அதன் வாசல்கள் அக்கினியால் சுட்டெரிக்கப்பட்டு கிடக்கிறதையும் நாம் இருக்கிற சிறுமையையும் பார்க்கிறீர்களே. நாம் இனி நிந்தைக்குள்ளாகாதபடிக்கு எருசலேமின் அலங்கத்தை கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி என் தேவனுடைய கரம் என்மேல் நன்மையாக இருக்கிறதையும் ராஜா என்னோடே சொன்ன வார்த்தைகளையும் அவர்களுக்கு அறிவித்தேன். அப்பொழுது அவர்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று சொல்லி அந்த நல்ல வேலைக்கு தங்கள் கைகளை திடப்படுத்தினார்கள். அல்லேலூயா. Nehemiah, 2nd chapter, verses 1 to 3, 13, 17 and 18. And it came to pass in the month of Nisan, in the 20th year of King Artaxerxes, when wine was before him, that I took the wine and gave it to the king. Now I had never been sad in his presence before. Therefore the king said to me, Why is your face sad, since you are not sick? This is nothing but sorrow of heart. So I became dreadfully afraid and said to the king, May the king live forever. Why should my face not be sad, when the city, the place of my father's tombs, lies waste, and its gates are burned with fire? Then I said to them, You see the distress that we are in, how Jerusalem lies waste and its gates are burned with fire. Come and let's build the wall of Jerusalem, that we may no longer be a reproach. And I told them of the hand of my God which had been good upon me, and also of the king's words that he had spoken to me. So they said, Let us rise up and build. Then they set their hands to do this good work. வாசித்த இந்த வேத வசனத்தின்படி சிறையிருப்பில் இருந்த பாபிலோனில் சிறைப்பட்டு போயிருந்த நெகேமியா, எஸ்ரா அண்டு செருபாபேல் இவர்கள் தலைமையில் 3 காலங்களில் 3 கூட்டங்களாக எருசலேமுக்கு இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்கள் கடந்து வந்தார்கள். The verses that we read, we see Nehemiah, Ezra and Zerubbabel as three people of Israelites who comes to the temple of God. எஸ்ரா பாபிலோனிலிருந்து எருசலேமுக்கு வந்து ஜனங்களுக்கு கர்த்தருடைய வார்த்தைகளை அவன் போதித்து ஜனங்களை பலப்படுத்தினான். Ezra strengthened the people of God by coming from Babylon to Jerusalem. செருபாபேல் தலைமையில் ஒரு கூட்டம் வந்தது, நெகேமியா தலைமையில் ஒரு கூட்டம் வந்தது. இவர்கள் எல்லாரும் ஆயத்தம் பண்ணி வைத்திருந்த அந்த காரியங்களில் அவரவர்கள் தேவனுடைய ஆலயத்தில் பழுதாய் போனவைகளை மறுபடியும் அவர்கள் அங்கே புதுப்பித்து கட்டுவதற்கு தங்கள் கைகளையும் பொருட்களையும் கொடுத்து அதை கட்டி முடிக்க கர்த்தர் உதவி செய்தார். Ezra had people under him, and Zerubbabel as people under him who came to do the works of the house of God. நெகேமியாவில் வாசித்தது போல நெகேமியா அவன் பாபிலோனில் அடிமையாக இருக்கும் பொழுது எஸ்ரா நெகேமியா எல்லாம் இங்கே எருசலேமில் தேவனுடைய ஆலயம் இப்படி பாழாய் கிடக்கிறது என்பதை, அவர்கள் எரிக்கப்பட்டு கிடக்கிறது, அழிக்கப்பட்டு கிடக்கிறது என்பதை, அதில் உள்ள பாத்திரங்கள் எல்லாம் கொண்டு போகப்பட்டது என்பதை அறிந்த அவர்கள் மனதிலே ரொம்ப பாரப்பட்டு அதற்காக அழுது புலம்பி கண்ணீர் வடித்து தேவ சமூகத்தில் அழுதிருக்கிறார்கள். Nehemiah and Ezra, even though when they were captivated and living in Babylon, they were very much concerned and burdened about the temple of God which is located in Jerusalem, that is being burnt and being wasted. ஆகவே நெகேமியாவை அந்த ராஜா அவன் எருசலேமுக்கு கடந்து போகும்படி அனுமதி கொடுத்து அதற்கு உதவிகளையும் செய்து அனுப்பினான்.
So the king of Babylon gave him permission to visit and do the work of God, and he started his journey. சிறையிருப்பிலிருந்து வந்தவர்கள் தேவனுடைய ஆலயத்தினுடைய வேலைகளையும் அந்த மதில் சுவர்களையும் இடிக்கப்பட்டு கிடக்கிறதை எல்லாவற்றையும் மறுபடி புதுப்பித்து கட்ட ஆரம்பித்தார்கள். The people who came out of captivity from the Babylon, they started to do the work and started to restore the house of God. எஸ்ராவின் புஸ்தகத்தில் நம்ம வாசிக்கும் பொழுது எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனங்களில் எஸ்ரா 6ஆம் அதிகாரம் 15-16 வசனத்தை வாசிக்கலாம். Ezra chapter 6 verses 15 and 16. Ezra chapter 6 verses 15 and 16. ராஜாவாகிய தரியு அரசாளுகிற 6ஆம் வருஷம் ஆதார் என்னும் மாதம் 3ஆம் தேதியிலே அந்த ஆலயம் கட்டி முடிந்தது. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரரும் ஆசாரியரும் லேவியரும் சிறையிருப்பிலிருந்து வந்த மற்றவர்களும் தேவனுடைய ஆலய பிரதிஷ்டையை சந்தோஷமாய் கொண்டாடினார்கள். Now the temple was finished on the 3rd day of the month of Adar, which was in the 6th year of the reign of King Darius. Then the children of Israel, the priests and the Levites and the rest of the descendants of the captivity celebrated the dedication of the house of God with joy. யோவாசை குறித்து நாம் வாசித்தோம். யோவாஸ் ராஜா தேவனுடைய ஆலயம் பழுதாய் கிடக்கிறதை அவன் புதுப்பிப்பதற்கு பணத்தை கலெக்ட் பண்ணி அதுக்குரிய ஆட்களை நியமித்து அதை கட்டி தேவ நாமத்துக்கு மகிமைக்கென்று அதை புதுப்பித்து கட்டி முடித்தான் என்று வாசிக்கிறோம். We read about Joas. He was very much concerned about the damaged temple of God, and he appointed people to do the rework of the house of God, and he finished it. ஒரு சில 100 ஆண்டுகள் கழித்து பாபிலோன் ராஜா அதை சிறைப்பிடித்து கொண்டு அதில் இருந்த தேவனுடைய ஆலயத்தில் இருந்த பாத்திரங்களை எல்லாம் அவன் கொண்டு போய் தன்னுடைய தேசத்தில் அதை வைத்து விட்டான். After few years later, the king of Babylon has taken away all the things that belong to the house of God, and he kept it in his own country. தேவனுடைய ஆலயம் பாழாக்கப்பட்டது. Then the city of the temple of God was destructed. மதில்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. Also the compound walls were broken. இவைகளை எல்லாம் எஸ்ரா, நெகேமியா, செருபாபேல் இவர்கள் எல்லாரும் வந்து அதை மறுபடியும் பிரயாசப்பட்டு அதற்குரிய காரியங்களை செலவழித்து மறுபடியும் கட்டி புதுப்பித்தார்கள். Ezra, Nehemiah, Zerubbabel came back and again rebuilded the works of the temple of God. அதேபோல் இந்த நாட்களில் நம்முடைய சபையிலேயும் வேலைகள், புதுப்பிக்கிற வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது. Also in our temple the restoration works are happening. யோவாஸ் ராஜாவை போல கரிசனை உள்ளவர்கள், பாரம் உள்ளவர்கள், தரிசனம் உள்ளவர்கள், அதற்காக பணத்தை செலவழிக்கக்கூடியவர்கள் எழும்ப வேண்டும் என்பதுதான் தேவனுடைய விருப்பம். This is the desire of God, which is to the people should rise up to support, to encourage and to work for the house of God. அவன் எப்படி அதை பழுது பார்த்து புதுப்பித்து அவன் சீர்படுத்தினானோ அதற்கு பணம் செலவழித்து எல்லா வேலைகளையும் நேர்த்தியாய் செய்து முடித்தது போல, like how Joas took more effort to complete and finish the work of the house of God, நம்முடைய ஆலயத்தினுடைய வேலைகளுக்காகவும் இதைப் போல யோவாசை போல, யோய்தா ஆசாரியனாகிய யோய்தாவைப் போல, மற்ற லேவியர்களைப் போல அதற்கு உதவி செய்த இஸ்ரவேல் ஜனங்கள், யூத ஜனங்களைப் போல இன்னைக்கு அநேகர் எழும்ப வேண்டும் சபைக்குள்ள. like Joas, like the chief priest Jehoiada, like Levites, like other Israel people and Judah, we must also rise up from the church of God to do the work of God. நம்முடைய ஆலயத்தினுடைய புதுப்பிக்கிற பணிக்கு தேவையான பண தேவைகளுக்காக கொடுத்து உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Also for the restoration of the work of the house of God, we must support by financially and help us. அதே போல சரீர உழைப்பு கொடுக்கிற பிள்ளைகள் தங்கள் சரீர உழைப்பை கொடுத்து நீங்கள் உதவி செய்யும்படி கேட்கிறேன். Also the people who must give their physical support to do the house of
work of the house of God. ஆசாரியனிடத்தில் கொடுக்கப்பட்ட அந்த வேலையை அவன் செய்து முடித்தது போல Like இந்த நானும் ஆண்டவர் என்னை ஆசாரியனாய் அவருடைய பணிக்காக அழைத்திருக்கிறார். இந்த வேலையை செய்து முடிப்பதற்கு கர்த்தர் இந்த உத்தரவாதத்தை என் கையில் கொடுத்திருக்கிறார். like how the chief priest Jehoiada has done the work of priest, I am also appointed as a priest of God, and I am continuing the work of God. அதற்கு யூதா தேசத்தில் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், தேவனை பணிந்து கொள்ளுகிற பிள்ளைகள் அதற்காக கொடுத்து உதவி செய்தது போல நீங்கள் தேவனை ஆராதிக்கிற பிள்ளைகள், நீங்கள் தேவனை பின்பற்றுகிற பிள்ளைகள், நீங்கள் இந்த பணிக்காக நீங்கள் உதவி செய்து கொடுத்து நீங்கள் அதை தாங்கும்படி சீக்கிரத்தில் இந்த வேலைகள் முடிய உதவி செய்யும்படி நான் கேட்டுக்கொள்கிறேன். Like how the people of Israel and Judah and Levites has helped to rebuild the temple of God, to do the rework of the house of God, you may also help and support to do the renovating works for the house of God. இந்த இரண்டு காலகட்டங்களிலும் தேவனுடைய ஆலயத்தை கட்டுவதற்கு அவர்கள் தாமதிக்கவில்லை. In the two scenarios, two incidents we see, they did not delay to do the work of the house of God. இந்த இரண்டு காலகட்டத்திலும் தேவனுடைய ஆலயத்தை புதுப்பிக்க அவர்கள் தாமதிக்கவில்லை. In the two periods we see, they did not delay to do the work of the house of God. அவர்கள் ஒருவேளை தாமதித்து இருப்பார்களானால் அந்த வேலைகள் நின்று போயிருக்கும். If they might have delayed, the work would have been stopped. தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடந்திருக்கும். Then the temple of God would be damaged. தேவனை பணிந்து கொள்ளுகிறவர்கள், தேவனை ஆராதிக்கிறவர்கள் குறைந்து போயிருப்பார்கள். And the people who will worship the Lord would have been reduced. அவர்கள் துரிதமாய் இந்த நடவடிக்கை எடுத்தபடியினால் அந்த ஆலயம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட்டது. As they took the decisions and the work quickly, the work of the house of God had done quickly. இது கட்டடம், தேவனை தொழுது கொள்வதற்கு கட்டப்பட்ட அந்த கட்டடத்தை குறித்து இத்தனை நேரம் நம்ம வாசிக்கிறோம். ஆனால் all this while we have been reading and meditating about the temple of the house of God, the building of the house of God. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து அவர் நமக்காக அடிக்கப்பட்டு இரத்தம் சிந்தி மரித்து அடக்கம் பண்ணப்பட்டார், மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். But the Lord Jesus came into the world and he was born and he gave his own life and he was hanged on the cross. அவர் அநேக ஊழியக்காரர்களை அப்போஸ்தலர்களை அழைத்து அந்த உத்தரவாதத்தை, இந்த பணியை செய்யக்கூடிய வேலையை அவர்களிடத்தில் கொடுத்தார். He was hanged on the cross and he gave his life and then resurrected. He called some of the people and gave them the responsibility and made them priests. வனாந்திரத்திலே கட்டப்பட்ட ஆசரிப்பு கூடாரம் அது முடிந்து போனது. The tabernacle which was built in the desert has completed. சாலமோன் கட்டின தேவாலயம் அழிந்து போனது. The temple which was built by King Solomon has been destroyed. மீண்டும் கட்டப்பட்ட ஆலயமும் அழிந்து போனது. The building which was rebuilt was also destroyed. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ரத்தம் சிந்தி சம்பாதிக்கப்பட்ட சபை, but the temple which was created by the blood of Jesus, அதை அப்போஸ்தலனாகிய பவுல் எப்படி எழுதுகிறார் என்றால் 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனங்களை வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 16-17 வசனத்தை. Let us see how Apostle Paul writes about the temple of God in 1 Corinthians chapter 3 verses 16 to 17. 1 Corinthians chapter 3 verses 16 to 17. நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். Do you not know that you are the temple of God and that the Spirit of God dwells in you? If anyone defiles the temple of God,
God will destroy him, for the temple of God is holy, which temple you are. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If anyone defiles the temple of God, God will destroy him. பழைய பிரமாணத்தின்படி பழைய ஏற்பாட்டு காலத்தில் இருந்த தேவாலயத்தை நேபுகாத்நேச்சார் அதை அழித்து அதை கெடுத்து விட்டான். According to the Old Testament, the king Nebuchadnezzar has destroyed the temple of God. அவனுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா அவ்வளோ மேன்மையான ராஜா புல்லை மேய்ந்தான், ஒரு மிருகத்துக்கு சமமாய் அவன் வெளியிலே கிடந்தான் என்று வாசிக்கிறோம். But the king, if we look into the life of the king, he was a great king, but he had to eat the grass. அவன் மனம் திரும்பின போது அவன் தேவனை புகழ்ந்து அவரை மகிமைப்படுத்தினான். After he repented, he worshipped the Lord and he glorified him. தானியேல் 5ஆம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம். பெல்சாத்சார் என்னும் ராஜா தன் பிரபுக்களில் 1000 பேருக்கு ஒரு பெரிய விருந்து செய்து அந்த 1000 பேருக்கு முன்பாக திராட்சரசம் குடித்தான். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நேபுகாத்நேச்சார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதற்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். இதை வாசிக்கும்போது 5ஆம் அதிகாரம், தானியேல் 5ஆம் அதிகாரம் 1 முதல் அந்த வசனத்தில் நம்ம வாசிக்கிற 7 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஒரு கை உறுப்பு வந்து எழுதுகிறது. அவனுக்கு அர்த்தம் தெரியல. உடனே அதை கூப்பிட்டு கேட்கும் பொழுது தானியேல் அதற்கு விளக்கம் சொல்லுகிறான். விளக்கம் சொல்லி, உன்னுடைய ராஜ்ய பாரம் இன்றோடு கூட முடிந்து விட்டது என்று சொல்லி அதுக்கு சொல்லுகிறான். அந்த ராஜாவினுடைய ஆளுகையும் அவனுடைய அதிகாரமும் அன்றோடு கூட முடிந்து விட்டது. In Daniel chapter 5 verses 1 to 5, if we read, we see in the 5th verse, in the same hour came forth fingers of a man's hand and wrote over against the candlestick upon the plaister of the wall of the king's place. And the king saw the part of the hand that wrote, that the king's countenance was changed, and his thoughts troubled him, so that the joints of his loins were loosed, and his knees smote one against another. When he saw that the fingers were writing up something, and he asked the meaning to Daniel, and Daniel told that his reigning period is over, and it was over. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். If anyone defiles the temple of God, then God will destroy him. பெல்சாத்சாரனுடைய வாழ்க்கையும் அப்படிதான் நடந்தது. The king of the life of King Belshazzar is similar. இந்த காலை நேரத்திலும் தேவனுடைய ஆலயம் என்று பவுல் சொல்லுவது, நீங்களே தேவனுடைய ஆலயம். In this morning time, the apostle Paul says that you are the temple of God. நீங்களே தேவனுடைய ஆலயம். You are the temple of God. தேவனுடைய ஆவியானவர் உங்களுக்குள்ளே அவர் தங்கி வாசம் பண்ணுகிறார். The Holy Spirit lives within you and he dwells in you. நீ அந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாகிய உன் சரீரத்தை நீ கெடுத்து கொள்ளாதே. Do not defile the temple of God, that is the body, the soul where the Lord dwells. Do not defile the temple of God. இன்றைக்கு தேவனுடைய ஆலயம் என்று அழியாத ஆலயம் இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் தேவன் நம்மோடு கூட இருப்பார். இந்த பூமியை விட்டு நாம் கடந்து போகும்போது தேவனோடு கூட இருப்போம். இந்த ஆலயம் அழியாத ஒரு ஆலயம். The temple of God, that is our soul, which will not be destroyed until the Lord comes. We will be taken up to heaven. எத்தனை பேர் கர்த்தர் உங்களை தேவனுடைய ஆலயமாய் வைத்திருக்கிறார்? கரங்களை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். அல்லேலூயா. Shall we all raise our hands and say hallelujah? The Lord has kept us as a temple of God. இந்த ஆலயத்தை கெடுப்பதற்கு
அநேக வழிகள் இருக்கிறது. There are so many ways that could defile the temple of God. அநேகர் தன்னை தேவனுடைய ஆலயம் என்று சொல்லிக்கொண்டு அநேக காரியங்களை அவர்கள் செய்து இந்த ஆலயமாகிய சரீரத்தை கெடுத்து கொண்டிருக்கிறார்கள். So many people, they may say that I am the temple of God, but they are defiling themselves. எப்படி நேபுகாத் நேச்சார் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்து அழித்து அதை ஒன்றுமில்லாமல் செய்து விட்டானோ, அதே போல இன்றைக்கு பிசாசானவன் தேவனுடைய ஆலயமாய் இருக்கக்கூடிய உன்னை, இன்றைக்கு தூணாய் இருக்க வேண்டிய உன்னை, விளக்காய் இருக்க வேண்டிய உன்னை, ஆண்டவருக்காக பயன்பட வேண்டிய பாத்திரங்களாய் இருக்க வேண்டிய உங்களை இன்றைக்கு பிசாசு என்ன பண்ணியிருக்கிறான்னா அழிச்சு கொண்டு போயிருக்கிறான். Like how the Nebuchadnezzar has destroyed the temple of God, the devil also is destroying the temple that you and me, the temple of God, is destroying. தேவனுடைய ஆலயமாகிய உன் சரீரம் உன் வாழ்க்கையை அழித்து நீ உனக்கு தெரிஞ்சு அதை அழிச்சுக்கிட்டு கெடுத்துக்கிட்டு உட்காந்துருக்கிற. ஆனால் ஒரு நாளும் உணர்வடையில் மனம் திரும்புறதுக்கு ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொள்ளவில்லை. Even though you know that you are the temple of God, but you are still staying and defiling the temple of God and not taking any effort to repair it. பரிசுத்தமான அந்த பாத்திரங்களை பெல்சாசார் கொண்டு போய் அருவருப்பான அசுத்தமான காரியத்துக்காக பயன்படுத்தினது போல, like how the king Belshazzar has taken the holy things of God and used it for the things, worldly things. நீ தேவனுடைய ஆலயத்தில் பயன்பட வேண்டிய பாத்திரமாய் இருக்கிற உன்னை பிசாசு இன்னைக்கு பயன்படுத்திட்டு இருக்கிறான். The one who is to be used for the holy thing, the Satan has taken you and using you for his own work. அருவருப்பானதை தேவனுக்கு பிரியமில்லாதவைகளை செய்யும்படிக்கு உன்னை பயன்படுத்தி கொண்டிருக்கிறான். He is using you for doing disgusting things. தேவனுடைய ஆலயம் அன்றைக்கு பாழாய் கிடக்கிறதை பார்த்து எசரா நெகேமியாவுக்கு மனதில் துக்கம் வந்தது. அவர்கள் பிரயாசப்பட்டார்கள், அதை சீர்படுத்தினார்கள். Those days Ezra and Nehemiah had some burden on their heart regarding the temple of the regarding the work of the temple of God, and they repaired it. உன்னை கர்த்தர் அவர் ரத்தம் சிந்தி கிரயம் கொடுத்து உன்னை மீட்டு வைத்திருக்கிறாரே. The Lord Jesus has shed his own blood and paid his precious blood to save you from the sin and redeemed you. உன்னை தேவனுடைய ஆலயமாய் மாற்றி இருக்கிறாரே. He has turned you as a temple of God. அவர் தங்கி வாசம் பண்ணக்கூடிய ஆலயமாய் உன்னை மாற்றி இருந்தார். He has changed you as a temple of God to be the Lord to be dwelled in. ஆனால் இன்றைக்கு நீ தேவனுடைய ஆலயமாய் அல்ல, பிசாசு பயன்படுத்துகிற பாத்திரமாய் இருக்கிறாய். But now you are not like the temple of God, but you are the vessel that were used by devil. நீ சபைக்கு தூணாய் இருந்த ஒன்னை இன்னைக்கு சபைக்கு பிரயோஜனம் இல்லாத ஒரு நபராய் மாற்றி வைத்திருக்கிறான். Now Satan has turned you a useless thing for the church once you were very useful and important thing. விளக்கு தண்டின் மேலே நீ அநேகருக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய, அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கக்கூடிய, சாட்சியாக இருக்கக்கூடிய உன்னை இன்றைக்கு வெளிச்சம் இழந்து போய் இருள கிடக்கிற ஒரு அனுபவத்துக்குள்ளே பிசாசு தள்ளி வைத்திருக்கிறான். Once you were giving light to so many people and were blessing for many people, but Satan has turned you into darkness and giving darkness in others' life. இந்த காலை நேரத்திலும் Also in this morning, இந்த சரீரமாகிய ஆலயத்தை புதுப்பித்துக் கொள்வதற்கு உனக்கு அந்த பாரம், துக்கம், வாஞ்சை வர வேண்டும். you must need the burden in your heart to restore and rebuild the temple of God. உன்னுடைய சரீரமாகிய இந்த ஆலயத்தை, தேவனுக்குரியதை, பாழாய் கிடக்கிற உன் வாழ்க்கையை, ஆவிக்குரிய வாழ்க்கையை புதுப்பிப்பதற்கு நீ தாமதிக்க வேண்டாம். Please do not delay to restore and
rebuild, renew the temple of God, which is your soul. இந்த சரீரமாகிய தேவனுடைய ஆலயம் பாழாய் கிடக்கிறது, அதை புதுப்பிக்க நீ தாமதியாதே. The body, the temple of God, your body, the temple of God, which is damaged, please do not delay to restore and renew the temple of God. நீ தாமதிப்பாயானால் அது ஆபத்திலே உன்னுடைய வாழ்க்கை அழிவிலே போய் முடியும். If you delay, then your life will be ended up in danger. உன் சரீரமாகிய ஆலயத்தை பாழாய் கிடப்பதை புதுப்பிக்க தாமதிக்காதே. Please do not delay to restore and rebuild the temple of God, that is your body. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. ஆகவே இந்த காலை நேரத்திலே ஆண்டவர் உன்னை ஆலயமாய் மாற்ற விரும்புகிறார். So in this morning time, the Lord is desiring you to change as a temple of God. தேவனுடைய வார்த்தை கடைசியாக ஒரு வசனத்தை வாசி நாம் முடிக்கலாம். So finally, 1 கொரிந்தியர் 6ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசிக்கலாம். So finally we'll read 1 Corinthians chapter 6, 19 and 20 will read. 1 Corinthians 6, 19 and 20. உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாய் இருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்ல என்றும் அறியீர்களா? கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்களே. ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். Or do you not know that your body is the temple of the Holy Spirit who is in you, whom you have from God, and you are not your own? For you were bought at a price. Therefore glorify God in your body and in your spirit, which are God's. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தேவனால் பெறப்பட்ட பிள்ளைகள், நீங்கள் தேவனுக்குரியவர்கள், உங்களுக்கு சொந்தமானவர்கள் அல்ல. அப்ப இந்த சரீரமாகிய ஆலயம் தேவனுக்கு சொந்தமானது. ஏனென்றால் அவர் இரத்தத்தை சிந்தி இரத்தத்தை கொடுத்து அவர் கிரயமாய் இந்த சரீரமாகிய சபையை ஆண்டவர் சம்பாதித்து வைத்திருக்கிறார். Apostle Paul says that you are not your own and your body belongs to God, and because Jesus has shed his own blood and bought you with a price, and you belong to God. உங்கள் சரீரமாகிய இந்த ஆலயம் பாழாய் கிடக்கும் பொழுது நீங்கள் அதை புதுப்பிக்க வேண்டுமானால் மறுபடியும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் உங்களை கழுவி உங்கள் கரைகளை, பிழைகளை, பாவங்களை, அக்கிரமங்களை மன்னித்து பரிசுத்தப்படுத்தி மீண்டும் அவர் இரத்தத்தை கொடுத்து ஆண்டவர் உங்களை புதுப்பிக்க ஆயத்தமாக இருக்கிறார். If you want to renew yourself, renew your body, your spirit, then you have to be washed by the blood of God, and God is ready to wash you with his own blood. அவர் ஏற்கனவே இரத்தத்தை நமக்காக கொடுத்து கிரயம் கொடுத்து உங்களை என்னை மீட்டிருக்கிறார். He has already bought you at a price and he redeemed you. ஏற்கனவே பாழாய் கிடந்த அந்த ஆலயத்தை புதுப்பிக்க ஒரு கிரயம் தேவைப்பட்டது. So to redeem the church which was already defiled and damaged, there was a price which is needed. இப்பொழுது உன் சரீரமாகிய இந்த ஆலயம் பாழாய் கிடப்பதை குறித்து அதை புதுப்பிப்பதற்கு உனக்கும் ஒரு கிரயம் கொடுக்க வேண்டிய அவசியம் இருக்கிறது. So the body which is the temple of God, to be renewed, there must be a price to renew the temple of God. அந்த கிரயத்தை தான் ஆண்டவராகிய இயேசு உனக்காகவும் எனக்காகவும் ஆண்டவர் சிலுவையிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்தி கொடுத்து அந்த கிரயத்தை கொடுத்து செலுத்தி மீட்டு வைத்திருக்கிறார். So the Lord Jesus has paid his blood and paid the price by shedding his blood on the cross and redeemed you and me. பழைய ஆலயங்கள் பாழாய் கிடந்ததை புதுப்பித்து அதை கட்டி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். இரண்டாவது, அதை பிரதிஷ்டை பண்ணி கர்த்தரை பணிந்து கொண்டார்கள். Firstly, they rebuilt the temple of God and they worshipped him. Secondly, they dedicated and celebrated and worshipped the Lord. அதே போல இந்த சரீரமாகிய இந்த ஆலயம் பாழாய் கிடப்பதை
மறுபடியும் புதுப்பித்து ஆண்டவருக்குள்ளாக நீ புது மனுஷனாய் புதிய தேவனுடைய பரிசுத்தவானாய் மாறுவதற்கு அவர் இரத்தத்தினாலே கழுவப்பட ஒப்பு கொடுப்பாயானால், Also, if you give yourself to God to become a new man and to be washed by his own blood, வசனம் சொல்லுகிறது, ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான், பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயின. the Bible says, if one man is in Christ, the old things are passed away and everything turns to be new. பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போகும், All things will pass away. எல்லாவற்றையும் புதிதாக்குகிறவர். He is a God who turns all things to new. எத்தனை பேர் இந்த காலை நேரத்தில் தேவனுடைய ஆலயமாகிய உன் சரீரம் பல காரணங்களால், குடியினால, அருவருப்புகளால, ஜெபம் இல்லாமல் போனது, பரிசுத்தம் இழந்து போனது, தேவனுக்கு பயப்படுகிற பயமற்று போனது, தேவனை துதிக்கிற துதி ஆராதனை இழந்து போனது, இது எல்லாமே பாழாய் போனதுக்கு அடையாளம். கர்த்தருக்கு கொடுக்க வேண்டியதை கொடுக்காமல் போவது, இது எல்லாமே பாழாய் போனதற்கு அடையாளமாக இருக்கிறது. How many of you are defiling the temple of God by drinking, by prayerless life, by not giving, supporting for the house of God? How many of you are defiling the temple of God? இந்த காலை நேரத்தில் கர்த்தர் உன்னை புதுப்பித்து மறுபடியும் அந்த ஆலயம் பிரதிஷ்டை பண்ணி ஆண்டவரை மகிமைப்படுத்தினது போல உன்னை புதுப்பித்து தேவனுடைய ஆலயமாய் மாற்ற எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீங்க? உன்னுடைய கரங்களை உயர்த்தி எழுந்து நின்று ஆண்டவரை நோக்கி ஜெபம் பண்ணுவோம். All those who are willing to give your life to renew your body, your spirit and soul, like how they rebuilt the temple of God and dedicated and celebrated and worshiped the Lord, all those who want to surrender your life and renew your soul, please stand up and let us pray to God. இந்த சரீரமாகிய ஆலயத்தை, பாழாய் கிடக்கிற அந்த ஆலயத்தை புதுப்பிக்க தாமதிக்காதே. Do not delay to repair or renew the temple of God, which is your body. தாமதம் ஆபத்தானது. Because delay is dangerous. தாமதம் ஆபத்தானது. Delay is dangerous. இந்த காலை நேரத்திலும் கரங்களை உயர்த்தி, ஆண்டவரை என்னை புதுப்பிக்கணும், என்னுடைய குறைவுகள், என்னுடைய மீறுதல்களை மன்னித்து என்னை புதுப்பித்து மறுபடியும் சபையில் என்னை தூணாக நிறுத்தும், என்னை பயன்படுத்துகிற பாத்திரமாய் என்னை மாற்றும் என்று சொல்லி எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து கரங்களை உயர்த்தி ஜெபம் பண்ணுறீங்க? எத்தனை பேர் ஒப்பு கொடுத்து உணர்ந்து ஒப்பு கொடுக்குறீங்க? எழுந்து நின்று கரங்களை உயர்த்தி அப்படியே ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் கண்களை மூடியிருங்க. இந்த வார்த்தை கேட்கிற பிள்ளைகள், இன்றைக்கி நீ கேர்லெஸ்ஸாக இருக்காத, ரொம்ப அசட்டையாக இருக்காத. கர்த்தர் கொடுக்கிற நல்ல வாய்ப்பு, உனக்கு நல்ல தருணம். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி ஆண்டவருடைய சமூகத்துக்கு வந்து உன்னை மறுபடியும் எடுத்து பயன்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். உனக்கு கொடுத்த அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிறாய். உனக்கு கொடுத்திருக்கிற கிஃப்ட், வரங்களை, கனிகளை, ஆவியின் கனிகளை எல்லாம் இழந்து போயிருக்கிறாய். உன்னுடைய வாழ்க்கையை தலைகீழாக மாறி இருக்கிறது. உன்னை மாற்றுவதற்கு இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. உன்னை புதுப்பிப்பதற்கு இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. உன்னை தூக்கி எடுப்பதற்கு, உன்னை நிலை நிறுத்துவதற்கு இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. இதை உணர்ந்து மறுபடியும் கர்த்தருக்காக நீ எழும்பி அந்த டெம்பிளா, தேவனுடைய ஆலயமாய் மாறணும். அவர்தான் வந்து உள்ள உலாவி அவர் மகிமைப்படணும். இந்த ஆலயமாகிய சரீரத்துக்குள்ளே வேற யாரும் உள்ள என்றாகக்கூடாது, வேற யாரும் வரக்கூடாது. கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ளே வரணும். உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிற, உனக்கு கொடுத்திருக்கிற அபிஷேகத்தை இழந்து போயிருக்கிற, எனக்கு கரங்களை உயர்த்தி கேளு. கர்த்தர் உன்னை புதுப்பிக்க வல்லவர், உன்னை புதுப்பிக்க வல்லவர். உன்னை தேவனுடைய ஆலயமாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார், மாற்ற விரும்புகிறார். கரங்களை உயர்த்தி நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களை இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்திலும் தங்களை ஒப்பு கொடுத்திருக்கிற பிள்ளைகளை பிசாசு இனி தொடாதபடி, இனி அவர்களை அழிக்காதபடி, பாழாக்காதபடி, அவருடைய வாழ்க்கை சீர்குலைந்து போகாதபடி கர்த்தர் அவர்களுக்கு விடுதலை தந்து நடத்த நான் ஜெபம் பண்ணுகிறேன். உம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அவர்களை பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே, மறுபடியும் தேவன் தங்கி வாசம் பண்ணுகிற ஆலயமாய்
இவர்கள் வாழ்க்கை சரீரம் மாறுவதாக என்று சொல்லி நான் ஜெபம் பண்ணுகிறேன். அநேக பிள்ளைகள் கரங்களை உயர்த்தி இருக்கிற பிள்ளைகள் இருதயத்தை கர்த்தர் தொட்டு பரிசுத்தப்படுத்துவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். மறுபடி இந்த ஆலயம் கட்டப்பட்டு புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய நாம மகிமைக்கென்று நீர் வாசம் பண்ணுகிற ஆலயமாய் மாறுவதற்கென்று இன்றைக்கு நான் அவர்களை ஒப்பு கொடுத்து நான் ஜெபம் பண்ணுகிறேன். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த காலை ஆராதனையில் இந்த ஆராதனை முழுவதிலும் நீர் மகிமைப்பட்டதுக்காக ஸ்தோத்திரம். தொடர்ந்து உம்முடைய கரத்தில் தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆவியானவருடைய ஐக்கியமும் சமாதானமும் நம் அனைவரோடும் கூட இப்பொழுதும் எப்பொழுதும் இயேசு கிறிஸ்துவின் வருகை மட்டும் மாறாமல் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. God bless you. தொடர்ந்து ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய ஆலயத்துக்காக ஜெபம் பண்ணுங்க. இந்த வேலைகள்லாம் முடியணும். தேவைகளுக்காக ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் உங்களோடு கூட பேசினால் அதற்கு நீங்கள் கொடுத்து அந்த வேலையை முடிக்க உதவி செய்யுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தேங்க்யூ.